அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட விலை ரொம்பவே கம்மியாக விற்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சைடிஷ்லாம் இல்லாத நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் நம்ம சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். குழம்புலாம் இல்லாத நேரத்தில் இதை சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணும் போது இந்த சென்டரில் இருக்க காம்பு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்க காம்பு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கலந்து விட்டதும் இது கூடவே நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததும் இதை நல்லா இந்த தக்காளியோட கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் புளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது நல்லா வெந்து வரணும். இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுறதுக்காக இதை அப்படியே வச்சிடலாம். இதோட சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவைப்படுற மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா பொன்னிறமாகி வரும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெந்தயத்தையும் கடுகு இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவைப்படுற பூண்டை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 25 பல்லு பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே இடிக்கிற கல்லில் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க தக்காளி புளியோட சூடு நல்லா ஆறி இருக்குது. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் புளியும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருளை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஊறுகாவை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஊறுகாவை தாளிக்கிறதுக்காக இந்த பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 100 ml கிட்ட நல்லெண்ணெய் தேவைப்படும். நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 80 ml. நம்ம ஊறுகாயெல்லாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இதை நம்ம ரொம்ப நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கக்கூடாது. இந்த பூண்டு நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே நல்லா ஒரு பச்சை வாசனை வரும். அந்த வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் புளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் 2 ஹீப்டு டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க புளி தக்காளியோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். அதனால் காரத்தோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் வெளியில் தெரியாமல் இது வந்து எல்லா எண்ணெயும் நல்லா உள்ளே இழுத்துட்ருக்கோம். ஊறுகாய் ரெடி ஆனதும் இது வந்து டார்க் ஆகிட்டு இதோட சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இது அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட சைட்லலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இதோட கலர் வந்து நல்லா மாறி நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடியாகி இருக்கிறது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கிறதால காரம் புளிப்போட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஊறுகாயோட டேஸ்ட்டையும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்ததே இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடியாகி இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதில் வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.